தற்போதைய அண்மை செய்தி. வள்ளியூர் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள செப்டிக் டேங்க் குழியில் முதியவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த விபத்து எவ்வாறு நேர்ந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது வள்ளியூர் பேருந்து நிலையம் பக்கத்துல உள்ள ஒரு கட்டிடத்துல செப்டிக் டேங்க் அப்படிங்கறது தோண்டிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ 20 அடிக்கு மேல ஆழமுள்ள இந்த குழியில இன்று காலை முதியவர் ஒருவர் இறந்து கிடக்கிறதா வள்ளியூர் போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா காவலர்கள் போலீசார் சம்பவ நடந்த இடத்துக்கு போறாங்க. சம்பவ நடந்த இடத்துக்கு போய் உள்ள இருக்கிற குழியில இறந்து கிடக்கிறது யாருன்னு பார்க்கும்போது அதே பகுதியில வசிச்சுட்டு வர முருகன்கிறவர் இறந்திருக்கிறாரு. அவர் அங்க உள்ள பாத்திர கடை ஒண்ணுல வேலை பார்த்துட்டு வந்திருந்திருக்கிறாரு. அவர் அந்த குழியில விழுந்து இறந்திருக்கிறாரு. இதனை அடுத்து போலீசார் அந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த முருகன்கிறவர் பாத்திர கடையில வேலை பார்த்து வந்தாலும் இரவு பொழுதுகள்ல எங்கேயுமே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி கூறப்படுது. இந்நிலையில அவர் அவர் பெரிய குழியில விழுந்து இறந்ததுக்கு காரணம் என்னங்கிறது குறித்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது தானா தவறி விழுந்தாரா அல்லது யாரேனும் தள்ளி விட்டு கொலை செய்தார்களா அப்படிங்கிறது குறித்து தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சடலத்தை கைப்பற்றிய நிலையில அது தற்போது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்குது. போலீசார் தொடர்ச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.